அந்நியசை ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம OT7FF ஒன் நைட் ஸ்டாண்ட் ஷி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் வித் 7 சன்ஸ் அதோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் லைக் ஆச்சும் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனில் எப்படி முடிச்சிருந்தோமோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜின்னா வேற சும்மா நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. அவள் தான் நம்மளை மதிக்கிறதே இல்லை, இருந்தாலும் அவளுக்காண்டி சூப் எடுத்துகிட்டு போகணுமா, சூப்பு இவளுக்காண்டி. என்ன பண்ணுறதோ அப்படின்ட்டு புலம்பிட்டே ஜிமின் அப்படியே உங்களோட ரூமை திறந்தா அங்கே நீங்கள் பெட்ஷீட்குள்ளே இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தரும் அந்த பெட்ஷீட்குள்ளே இருக்கார். ஸோ அவரோட பிக் பாடியை பார்த்தாலே யாருன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு ஜிமின், நம்ஜுன் தான் அப்படின்ற மாதிரி. இவங்க 2 பேரும் பெட்ஷீட்குள்ளே என்னடா பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கண் பிதுக்கி வெளியே வந்துடும் போல், அந்த மாதிரி ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்காரு. ஆளாளுக்கு ஒன்று பண்ணுறாங்களே, இன்னும் நம்ஜுனானா தான் ஒன்றுமே பண்ணலன்னு நினச்சேன். ஆனால் இப்போ புரியுது, நல்லா புரியுது. இவர் எதுவுமே பண்ணலனாலும் விதியே இருக்காண்டி எல்லாமே பண்ணி கொடுக்குது போல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவர் கொஞ்சம் ஜெலஸ் ஆகுதுல்ல. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே பெட்ஷீட்டை விளக்கி பார்க்குறாரு. அப்படியே பெட்ஷீட்டை எடுத்தது கூட தெரியாமல் நீங்கள் நம்ஜனை பார்க்க, நம்ஜன் அவங்கள பார்க்க அப்படின்ட்டு 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்க்க முடியலடா முடியல அப்படின்ட்டு அவர் நம்ஜுன் அண்ணா அப்படின்ற மாதிரி கத்த, நம்ஜுன் அதில் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே அவர் அரண்டு போய் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்கும்போது அவர் தெரியாதனமா அந்த தண்ணியில் சுட்டுக்கிட்டாரு. ஐயோ என்னாச்சு என்னாச்சு உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, சுட்டுக்கிட்டேன் அப்படின்ட்டு கையை உதறிட்டே சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் பதறிட்டு அப்படியே அவர் கையை பிடிச்சி பார்க்குறீங்க. ஐயோ இது கொதிக்குது, இதில் போய் கையை சுட்டுக்கிட்டீங்களே, ஆயில்மெண்ட் போடலன்னா அதுக்கப்புறம் காயமாயிட போகுது. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்ணு தெரியாதா? ஏன் இப்படி கத்துறீங்க? சும்மா அவரை கூப்பிட்டா கூட அவர் திரும்பி பார்த்துருப்பாரு, அதை விட்டுட்டு கத்தி இப்போ பாருங்கள் உங்களால் தான் எல்லாமே அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை பார்த்து கத்துறீங்க. அப்போ ஜிமின் நம்ஜன் அண்ணா ஐம் சாரி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் தெரியாதனமாக தானே அவர் பண்ணார், அதுக்கு நீங்கள் இப்படி திட்டுறீங்களே அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் பேஜராகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டார். ஐயோ ஜிமின் அப்படின்ட்டு நம்ஜன் கூப்பிட்றாரு, இருந்தாலும் கேட்காம ஜிமின் அங்கேருந்து கிளம்பிட்டார். அப்போ நீங்கள் ஐயோ வலிக்குதா வலிக்குதா நம்ஜன் அப்படின்ட்டு கையை ஊற்றிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப பதறீங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க வையன். ஐயோ இருங்க ஒரு நிமிஷம், நான் போய் ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறீங்க. ஏன் இந்த ஜிமின் இப்படி பண்ணுறாரு? சும்மா நம்மளை தான் வம்பிழுத்துட்ருக்காருன்னு பார்த்தா எல்லாருக்குமே ஒரு தொலையாக தான் இருப்பார் போலையே. அதுவும் அவர் காயம் பட்டிருக்கு, கொஞ்சம் கூட கண்டுக்காமல் சாரி சொல்லிட்டு அவர் பாட்டில் போகிறாரு. என்னதான் சொல்கிறதோ தெரில அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஜிமின் மேலே இருக்க ஒப்பீனியன் கொஞ்சம் உங்களுக்கு வேர்ஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஜிமினை ஃபஸ்ட்டே கொஞ்சம் பிடிக்காது, இதில் ஜிமின் இப்படி பண்ண அவர் கொஞ்சம் கூட மனசேலன்ற மாதிரி நீங்கள் இன்னுமே திட்டிக்கிறீங்க. ஜின் ஆயில்மெண்ட் எங்கே இருக்குது? இதோ அங்கே தான் இருக்குது, எடுத்துக்கோ வேன். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு ஆயில்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் நம்ஜனை பார்க்கலான்னு தான் வரீங்க. வந்து பார்த்தா அதுக்குள்ளே உள்ளே 2 சவுண்ட் கேட்டுட்ருக்கு. என்ன 2 சத்தம் கேட்குது, யார் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தா அங்கே நம்ஜுன், அதுக்கப்புறம் அவருக்கு முன்னாடி ஜிமின் தான் உட்காந்துட்ருக்காரு. ஜிமின் ரொம்ப வருத்தமாக ஒரு மாதிரி சோகமாக அவர் கையில் மருந்து போட்டு விட்டுட்ருக்காரு. சாரிண்ணா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஐயோ ஜிமின் இதுக்கு எதுக்கு வருத்தப்படுற, எனக்கு புரியுது, நீ தெரியாமல் தான் பண்ண, இதில் ஓ மேலே என்னடா மிஸ்டேக் இருக்குது, விடு அப்படின்ட்டு நம்ஜன் சொல்ல. ஆனால் ஜிமினுக்கு மனசே ஆறல, எப்போ பார்த்தாலும் கலக்கலன்னு சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கவர் இப்போ ஒரு மாதிரி உம்முன்னு உட்காந்துட்டு மருந்து போட்டு அதுக்கப்புறம் பேண்டேஜ் போட்டு விட்றாரு. ஆனால் ஒன்றும் இல்லை, சரியாயிடும்டா எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் வெளிலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்கல்ல. ஸோ நீங்கள் இருந்தாலும் நான் ரொம்ப தான் நினச்சிட்டேன் போல் இவரை தப்பா, இவர் அக்கறையாக தான் இருக்கார், அவர் அண்ணாக்கு காயம் போட்டுச்சே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு பேண்டேஜெல்லாம் போட்டு விட்றாரு. இவர் இருந்தாலும் நம்ம ரொம்ப தான் தப்பாக நினைக்கிறோமோ, இவர் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல தான் இருந்தாலும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டே சரின்ட்டு அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கேருந்து அப்படியே யோசிச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜிமின் எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜிம்னை பற்றி தான் நீங்கள் டீப்பாக யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே உங்களை வம்பளுக்கிறது, கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறதுன்ற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஜிமின் தான், ஏன்னா அவர் தான் கொஞ்சம் பிளானெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அதுலேருந்து தான் நீங்கள் இங்கேயும் இருக்கீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் இப்போது என்ன அப்படின்ற மாதிரி ஜிமினை பற்றியே ஃபுல்லாக யோசிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் ஷோல்டரில் 2 கை படுது. அப்போ நீங்கள் நிமிர்ந்து பார்த்தா என்ன வயன், என்ன இப்படி போயிட்டுருக்க, என்ன அவ்வளோ டீப்பாக யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஜேஹப் கேட்க, ஜேஹப் நீயா? நான் தான், வேறு யார் நினச்சேன்? ஒன்றும் இல்லை சும்மா தான். என்ன உனக்கு கோல்டெல்லாம் போயிடுச்சா, இப்போ நீ ஓகேவா?
ஓகே தான், அவ்வளோவெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே வயன். சரி ஆமாம், பசங்களாம் எப்படி இருக்காங்க? அது எனக்கும் தெரில வயன், நானும் போய் பார்க்கலான்னு தான் வந்தேன். வா ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம். சரி அப்படின்ட்டு நீங்களும் ஜேஹோப்பும் பசங்களோட ரூமுக்கு போகிறீங்க. அங்கே சுகா ஓட்டையும் தான் பசங்களை எல்லாரையுமே பார்த்துக்கிறாங்க. நீட் ஆவி பிடிங்கடா. ஓகே ஓகே அப்படின்ட்டு பாவம் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஆவி பிடிச்சிட்ருக்காங்க. சுகா குட்டையாங்கன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப டேக்கர் எடுத்துகிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் போயிட்டு எப்பரா இருக்கீங்க மினி குக்கி டேட்டே ஜூனா ஜின்வா யூனா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாரையும் தட்டி கேட்டுட்ருக்கீங்க. அவங்க எல்லாரும் அப்போ தான் பெட்ஷீட்லேருந்து வெளில வந்துட்டு அம்மா எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். அதுக்கு தான் சொன்னேன் தண்ணியில் விளையாடாதீங்க அப்படின்ட்டு. நீங்கள் தான் கேட்காம தண்ணியில் விளையாண்டுட்டு இப்போ பாருங்கள் எல்லாருக்கும் கோல்டு பிடிச்சிட்ருக்கு. நாங்கள் விளாண்டோம், சரி நாங்கள் சின்ன பசங்க, நீங்கள் எதுக்கு விளாண்டிங்க? நீங்களும் விளாண்டு கோல்டு பிடிச்சிச்சு தானே அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் என்ன சொல்கிறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. வயன் இது தேவையா உங்களுக்கு? நீங்களே சின்ன குழந்தை மாதிரி ஆட்டாடிட்டு நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லலாமா அப்படின்ட்டு டேங்க கேட்க, டியோங் நீங்களுமா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் டேங்க பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அவரு கவனம் ஆகிட்டாரு. வயன் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஓகேவா? நான் ஓகே தான் சுகா. சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் டேயாங் சுகா. ஏன்னா நீங்கள் எல்லோரும் ரொம்ப டேக்கர் எடுத்து என்னோடய பசங்களை பார்த்துக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா உன்னோட பசங்களா எங்களோட பசங்களும் தான், அதனால தான் நாங்கள் எல்லாருமே டேக்கர் எடுத்து அக்கறையாக பார்த்துக்குறோம். இப்படி பிரிச்செல்லாம் பேசாதீங்க வயன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஆக்வர்டான ஸ்மைல் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆமாம் மூணு எப்படி இருக்கா? அவளுக்கு தான் எல்லோரும் விட ரொம்ப கோல்டு பிடிச்சிருந்துச்சி. அவள் எங்கே? அவளோட ரூமில் இருக்கா. ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்காரு. ஓ அப்படியா, நான் மூணு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வயன், நானும் வரட்டா? இல்லை நான் போய்க்கிறேன், நீங்கள் இவங்கள பார்த்துக்கோங்க, நான் போய் மூணை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. ஜேஹோப் நீ இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறா? ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டேயாங் சுகா ஜேஹோப் அப்படின்ட்டு பசங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் மட்டும் மூணை பார்க்குறதுக்காண்டி மூணோட ரூம் நோக்கி தான் வந்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் பார்த்தா உள்ள ஜேகே மூணை ரொம்ப பக்குவமாக அக்கறை எடுத்து பார்த்துட்ருக்காரு. இவருக்கு இப்படியெல்லாம் பார்த்துக்க தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் ஆச்சரியமாக தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அவரை ரொம்ப ரஃப்பான கேரக்டர், ஒரு மாதிரி அவர் யாருமே கண்டுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஜேகே பார்க்கும்போதே அவரை ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் உங்களுக்கு தெரிறாரு. ரொம்ப அக்கறை எடுத்து ரொம்ப டேக்கர் எடுத்து மூணை ரொம்ப கவனிச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அன்றைக்கே ஜேஹோப் சொன்னார், ஜேகே பார்க்குறது தான் எப்படி இருப்பார், ஆனால் மனசு ரொம்ப தங்கமானது அப்படின்ற மாதிரி. இவர் பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் வெளில நின்றே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே என்ன வெளில நின்றே பார்த்துட்ருக்கீங்க, உள்ளே வரமாட்டிங்களா என்ன அப்படின்ட்டு உங்களை பார்க்காமலே கேட்க, இவன் இப்போ நம்மளாம் பார்த்தான் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஷாக்கு. அப்போ மூன் அம்மா நீங்களா? நான் தான் மூன், இந்த வரேன் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே வர. அப்போ ஜேகே உங்களை இப்போ தான் பார்க்குறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஓகேவா? நான் ஓகே தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அவரை பார்க்குறீங்க. பட் அவர் உங்களை அவ்வளோவா கண்டுக்கிற மாதிரியே தெரில. அவர் மூணு தான் பார்த்துட்ருக்காரு. மூன் இந்தா அந்த சூப்பை குடி. கசக்குது எனக்கு வேணாம். மூன் சொன்னால் கேட்கணும், குடி, குடித்தாதான் அதுக்கப்புறம் நல்லா ஆக முடியும். இல்லைனா இன்னும் உனக்கு கோல்ட் ஆகிட்டே இருக்கும், நீ இப்படியே தான் சஃபர் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்தா குடி. இல்லை எனக்கு வேணாம், போங்கப்பா. மூன் சொன்னால் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல சரின்ட்டு ஜேகேவும் கையில் கொடுத்துட்டாரு. மூன் செல்லக்குட்டி இல்லை, இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு நீங்கள் அவளுக்கு கொஞ்சி கொலாவி அப்படின்ட்டு அவளுக்கு செல்லமாக ஊட்டி விட்றீங்க. அவளும் சரின்ற மாதிரி சாப்பிட்டுட்ருக்கா. இவ்வளோ நான் கெஞ்சிட்ருக்கேன், இவள் சாப்பிடல. ஆனால் இவ சொன்னோன்னா மூன் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி தான் ஜேகே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் அந்த பவுலையே காலி பண்ணிட்டீங்க. பாத்தியா, இதுக்காகவும் நீ இப்படி பண்ண பாரு, அதுக்குள்ளாட்டி காலி ஆகிடுச்சு. இன்னொரு பவுல் சொல்லட்டா? அதெல்லாம் முடியாது, இதே போதும் எனக்கு. சரி ஓகே மூன், நீ இந்தா படுத்துக்கோ அப்படின்ட்டு அவளை படுக்க வச்சு பெட்ஷீட் போட்டு விட்றீங்க. அவள் உங்களே தான் பார்த்துட்ருக்கா. என்னடா மூன்? அது என்னோடய அம்மா நான் தூங்கும் போதே என் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். எனக்கு இப்போ தூக்கமே வர மாட்டேங்குது. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அவள் பாவமாக கேட்க, நீங்கள் அதுக்கு என்னடா மூன் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அவள் ஹாப்பியாக சிரிச்சிட்டே குட் நைட்மா. குட் நைட் ரச்சல்லம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல அவ்வளோ சரின்ட்டு பெட்ஷீட்டை டைட்டாக போட்டுக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஜேகே இதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு நீங்கள் மூணு இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறது அவருக்கும் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. இது ஒன்றால் தான் அவர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிட்டு இருக்காரோ என்னமோ தெரில.
அப்படியே நீங்கள் 3 தூங்க வச்சுட்டு அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. 2 பேருக்குள்ளே அவ்வளோ பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்குது. ஒருத்தரும் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கீங்க. டே ஜேகே எப்படி இருக்கா மூன் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே ஜின் ஒரு சூப் பவுல் எடுத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டுருக்காரு. அப்போ தான் நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி ஜின் வரதை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு எங்கே மூன் அப்படின்ட்டு ஜின் பார்த்தா அவள் தான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காளே. என்னடா தூங்கிட்டாளா? அவளுக்காண்டி சூப் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளாட்டி தூங்கிட்டாளா அப்படின்ட்டு மூணை போய் ஒரு தடவை பார்க்குறாரு. அவன் நல்லா இப்போ அசந்து தூங்கிட்டுருக்கா. சரின்ட்டு சரி வாடா ஜேகே. பையன் இங்கே தான் இருக்கியா? நீ ஓகேவா? நான் ஓகே தான். சரி நம்ஜுன் எங்க? நம்ஜுன் அவர் என்னோட ரூமில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவன் என்ன அங்கே பண்ணுறான்? அது வந்து தெரியாதனமாக அவர் கையில் சுட்டுக்கிட்டாரு. ஐயோ என்னாச்சு அப்படின்ட்டு ஜின் பார்த்துற. ஒன்றும் இல்லை, அதுக்கு ஜிமின் மருந்து போட்டு விட்டாரு. ஓ சரி ஓகே. சரி வாங்க எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. எல்லோரும் கொஞ்சம் டைர்டாக இருப்பீங்க. போங்க போங்க அப்படின்ட்டு ஜின் எல்லாரையும் அனுப்பி வைக்க சரின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஜேகேவும் போயிட்டுருக்காரு. 2 பேரும் ஆப்போசிட் ரூமில் தான் இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பக்கம் போக ஜேகே ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. அப்போது நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரில. அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்க ஜேகேவும் அதே நிமிஷம் என்ன நினச்சாரோ திரும்பி உங்களை பார்க்குறாரு. 2 பேரும் ஒரு தடவை பார்த்துக்க. அதுக்கு சென்டரில் என்னாச்சு ஏன் தூங்க போகலையா நீ அப்படின்ட்டு ஜேஹப் வந்து கேட்குறாரு. இந்த தூங்க போகிறேன். சரி ஓகே வைன் குட் நைட். குட் நைட் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டீங்க. அப்படியே திரும்பி ஜேகே நீ என்னடா பண்ணுற? நீ தூங்க போகலையா? எனக்கு ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் தூங்கணும். உனக்கு இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் நைட்டில் தான் ஒர்க் பார்க்குறேன். கொஞ்சமாச்சும் தூங்கு, ரெஸ்ட் எடு, எப்படி இருக்கா பாரு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஜேஹப்போ அதுக்கப்புறம் தூங்க போயிட்டாரு. ஜேகேவும் ஒரு ரூம் போயிட்டாரு. அவர் ரூம்குள்ளே போனால் கூட அவருக்கு ஏன் நம்ம மனசு இப்படி தடுமாறுது? அவள் வேணாம் அப்படின்ட்டு நாம் பாட்டில் கம்னு இருக்கணும்னு தானே ட்ரை பண்ணுறோம். அவளே இதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறா, அவள் ஏதோ பண்ணுறா அப்படின்ட்டு ஜேகே மண்டைக்குள்ளே போட்டு ஏதோ குழப்பிட்டுருக்காரு. ஏன்னா அவர் அன்றைக்கி உங்ககிட்ட வரும்போது நீங்கள் அவரை அடிச்சிங்க, ஒரு மாதிரிலாம் பேசுனீங்களா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரவே கூடாது, நம்மளை செல்ஃப் ரெஸ்பெக்டை அப்படி இழக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் அவர்கிட்ட இப்போ கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க. அது என்னமோ அவரை கவர்ந்து இழுக்குதோ என்னமோ. ஸோ அதனால தான் இவளை பார்த்தா மட்டும் என்னமோ பண்ணுது. ஏன் இப்படி? நம்மளுக்கு மட்டும்தானா இல்லை மற்றவங்களுக்கும் அப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு குழம்பு இப்போ ஏதோ உட்காந்துட்ருக்காரு. அப்போன்னு பார்த்து டியாங் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. டியாங் நீயா இங்கே என்ன பண்ணுற? போய் தூங்கலையா? உன் கூட தூங்கலான் தான் வந்தேன். என் கூடலாம் முடியாதுடா. இல்லை வா, நீ எப்போ பார்த்தாலும் தூங்கவே மாட்டுற, இன்றைக்கி நீ தூங்குறியா இல்லையான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜேகே பிடிச்சி இழுத்து 2 பேரும் போய் பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஜேகே தான் தூங்கவே மாட்டுறாரு. டேய் தூங்குடா, ரொம்ப முழிச்சிட்ருக்காத, தூங்கு, கொஞ்ச நேரமாச்சும் நிம்மதியாக தூங்கு. சரி அப்படின்ட்டு ஜேகே கண்ணை மூடி தூங்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் தூக்கம் வரல. டியாங் என்னடா? எனக்கு ஒரு டவுட்டு, நீ அதை சால்வ் பண்ணுறியா? சொல்லு. இல்லை அது வந்து சொல்கிறா சீக்கிரம், எனக்கு தூக்கம் வருது. சரி நீ தூங்கு, நான் நாளைக்கு கேட்குறேன். இல்லை இப்பயே சொல்லு அப்படின்ட்டு டியாங் கேட்க, அது வந்து இந்த வயனை பார்த்தா மட்டும் ஏதோ மாதிரி இருக்குது, ஹார்ட் பீட்டெல்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. அவள் பக்கத்தில் வந்தா, அவளை என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி ஜேகேக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறதுனே புரியாமல் தான் அவர் பாட்டில் அவரோட ஃபீலிங்ஸை ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அப்போ டியாங் எந்திரிச்சு உக்கான்ட்டு, ஜேகே என்னாச்சு டியாங் அப்படின்ட்டு ஜேகேவே எந்திரிச்சு உட்காராரு. நீ சொல்கிற மாதிரி தாண்டி எனக்கும் இருக்குது, அது ஏன் அப்படி? உனக்குமா? ஆமாம் எனக்கும் தான். அவளை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி இருக்குது, அவள் பக்கத்தில் வந்து நின்றா ஹார்ட் பீட்டெல்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. ஏன் நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது? அதுவும் அவளை பார்த்தா மட்டும். ரியாவும் இத்தனை வருஷமாக நம்ம கூட தான் இருந்தா, ஆனால் அவளை பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவுமே அந்த மாதிரி தோணலை. ஆனால் வயனை பார்த்தா மட்டும் ஏன் அப்படி தோணுது? அதுதான் எனக்கும் புரியல அப்படின்ட்டு 2 பேரும் யோசிச்சுட்ருக்காங்க. ஒருவேளை நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் இப்படி இருக்கோ, இல்லை மற்றவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கா? தெரியல. உனக்கு எப்படி தெரிய போகுது? எனக்கே தெரியல. சரி நாளைக்கு ஒரு தடவை கேட்போம். ஃபஸ்ட்டு இந்த ஜிம்மின்கிட்ட கேட்போம், அவனுக்கு எல்லாமே தெரியும். அவன்கிட்ட கேட்டால் எல்லாமே தெரிஞ்சிடும். கேட்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிம்மின் அந்த ரூம்குள்ளே வராரு. என்ன இவன் வரான், இவன் இப்படியெல்லாம் வரமாட்டானே அப்படின்னு நம்ம நாட்டையும் பார்த்துட்ருக்க. ஜிமின் ஒரு மாதிரி சோகமாக வந்துட்டு, நான் உங்கள் கூடயே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரோட தலைவாணியை போட்டு அப்படியே பெட்டு மேலே சைடில் படுத்துக்கிட்டாரு. என்ன இவன் இப்படி இருக்கான், இப்படியெல்லாம் இருக்க மாட்டானே. ஜிமின் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்? நான் நல்லா தான் இருக்கேன். உன்னைய பற்றி எங்களுக்கு தெரியாதா? எந்திரி ஜிமின் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல,
என்னடா உங்களுக்கு பிரச்சனை? என்னை தூங்க கூட விட மாட்டிங்களா? தூங்கலாம் விடுறோம், ஃபஸ்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லு. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை. சரி ஓகே விடு. உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்கிட்டயா? என்ன? இல்லை, வயனை பார்க்கும்போது உனக்கு ஏதாச்சும் தோணுதா? அவளை பார்க்கும்போதா? எனக்கு என்ன தோணுது? எனக்கு ஒன்றுமே தோணல. இப்போ எதுக்கிட்ட இப்படி பதற? நான் எங்கே பதறேன்? நான் பதறலாம் இல்லை. சரி உனக்கு என்ன தோணுது சொல்லு. எனக்கு அது அவளுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலன்னு மட்டும் நல்லா தெரியுது. என்ன உன்னை பிடிக்கலையா? என்னடா உளர்ற? ஆமாம், அவளுக்கு என்னை கண்டால பிடிக்கல. இன்னைக்கு நான் தெரியாதனமா நம்ஜன் கையில் அடிபட்டதுக்கு நான் தான் காரணம். அதுக்காண்டி அவள் என்னை எப்படி திட்டினா தெரியுமா? அதுவும் நான் தெரியாமல் தான் பண்ணேன். அதுக்கு அவள் என் மேலே அவ்வளோ கோவப்படுறா. ஆனால் உங்ககிட்டலாம் நல்லாவே சாஃப்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறா. என்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுவுறா. அப்படின்னு அவளை என்ன தான் பண்ணேன் அப்படின்ட்டு இப்போ தான் அவர் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருப்பார்ல, அதெல்லாம் இப்போ தான் சொல்கிறாரு. என்ன தான் ஜாலியாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ எல்லாத்தையும் சொல்ல. டே அதுக்கேண்டா இப்படி இருக்க? அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஸ்டார்டிங்லேருந்தே வயனை வம்புழுக்கிறது அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தியா? ஸோ அதனால தான் வயனுக்கு ஒன்று கொஞ்சம் பிடிக்காம போயிடுச்சு. அதுக்குன்னு ஒன்று சுத்தமாக பிடிக்காதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுதா? நீ சும்மா ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்காருதா ஜிமின். இல்லை, ஐயோ சொன்னால் கேளுடா, எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கிற மாதிரியே இருக்குன்னு ரொம்பலாம் வயன்கிட்ட வம்பளுக்க போகாத, கொஞ்சம் அடக்கி வாசி, புரிஞ்சுதா? பார்க்கலாம் பார்க்கலாம். சரி இப்போ ஏன் இன்னும் சோகமாக இருக்கவா? நம்ம 3 பேரும் ஒன்றா படுத்து தூங்கி ரொம்ப நாளாச்சு, ஒன்றா படுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஜிம்மினா இன்னொரு பக்கம் ஜெயிக்கவ அப்படின்ட்டு 2 பேரையும் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு 3 பேரும் ஒன்றா படுத்து தூங்குறாங்க. ஸோ இப்படியே டைம் எல்லாம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் எந்திரிங்க. யார் அப்படின்ட்டு நீங்களும் கண்ணை கசிக்கிட்டு பார்த்தாங்க. டேயாங் தான். டேயாங் அப்படியே உங்கள் ரூமில் இருக்க ஜன்னலில் இருக்க ஸ்க்ரீனெல்லாம் அப்படியே விளக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்க அப்போ டேயாங் அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சிட்ருக்காரு. ஏன்னா அப்படியே வெளில இருக்க சூரிய வெளிச்சம் உள்ளே வர அதில் அவர் ஒரு மாதிரி பலன்னு மின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே கண்ணு நிமிக்காமல் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. வயன் குட் மார்னிங். குட் மார்னிங் அப்படின்ட்டு நீங்களும் தென்னாயிட்டே சொல்ல, சரி ஓகே வயன் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வாங்க சாப்பிட, சரியா? ஓகே. ஸோ டேயாங்கும் அவரோட பாக்ஸஸ் மேலே பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. என்னடா இது மார்னிங்கே இவரோட ஃபேஸில் முடிச்சிருக்கோம், இன்றைக்கி டே எப்படி போகுது? அதுவும் இல்லாமல் இவர் என்ன நம்ம கண்ணுக்கு ஏஞ்சல் மாதிரி தெரிறாரு. வயன் உனக்கு அந்த புக்கை படித்து தான் நீ இப்படி ஆகிட்ட போல். எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் புக்காக படிக்கிறல்ல, அதனால தான் உனக்கு ஏதோ சீன் மண்டையில் ஓடிட்டுருக்கு, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்ட்டு உங்களை நீங்களே திட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. சரின்ட்டு ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி போகலான்னு பார்க்கும்போது வயன் அப்படின்ட்டு கூப்பிட நீங்கள் அப்படியே திரும்பலான்னு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வலிக்கி விட்டுற நீங்கள் அப்படியே கீழே விழுக போயிட்டீங்க. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. உங்களை ஒரு கை அப்படியே பிடிக்குது. உங்களோட வெஸ்ட்டை சுற்றி ஒரு ஹேண்டு போட்டு யாருன்னு பார்த்தா அது ஜிமின் தான். ஜிமினை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் அவ்வளோதான் உங்களை பிடிச்ச மாதிரியே உங்களை தாங்கிக்கிட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்டே இருக்கீங்க. 2 பேரும் வேலைக்கு போகிற மாதிரியே தெரில. 2 பேரும் பார்த்துட்டே இருக்க அப்படின்ட்டு ஒரு வாய்ஸை கொடுத்துட்டு டேயாங் வராரு. என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு சொன்ன பிறகு தான் நீங்களும் ஜிமினும் கொஞ்சம் விலகி நிற்கிறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்காம அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி வந்துட்டீங்க. என்னடா என்ன உனக்கு பிரச்சனை? என்ன நடக்குது ஜிமின்? நீ தினமும் அவ்வளோ புலம்புன, ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. வயனை கரெக்ட் பண்ணிட்டியா என்ன? ஏய் மூடிட்டுருக்கியா? அவள் கீழே விழுக போனா, அதனால தான் அவளை பிடிச்சேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா அப்படின்ட்டு டேங் சொல்லிவிட்டு அவர் கீழே போகிறாரு. ஜிமினும் அப்படியே கீழே வராரு. நீங்கள் அப்படியே போய் உங்கள் சேரில் உட்காந்துட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் டேங்க வந்து உட்காந்துற ஜிமின் வராரு. அவரோட சீட் எங்கன்னு பார்த்தா உங்கள் பக்கத்தில் இருக்க சீட் மட்டும்தான் காலியாக இருக்குது. ஸோ ஜிமினும் இவள் பக்கத்தில் உட்காரணுமா என்ன? இவளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளை கண்டா ஆகாது. அவள் பக்கத்தில் உட்காந்து அவளை எதுக்கு இரிட்டேட் பண்ணிட்டு, மினி நீங்கள் எந்த உட்காரியா? நாங்கள் உட்காந்துக்கிறேன். இல்லை நாங்களாம் வரமாட்டேன், நான் இங்கே தான் உட்காந்துப்பேன். எப்போ பார்த்தாலும் நான் அம்மா பக்கத்தில் தானே உட்காடுறேன், ஸோ அதனால நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு மினி அப்படியே அவனோட பிரதர்ஸ் கூட உட்காந்துட்டு நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கனால உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா உனக்கு ஜிமின் உட்காரு அப்படின்ட்டு நம்ஜன் சொல்ல, சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் ஜிமினும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. 2 பேரும் திரும்பி கூட பார்க்கல. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஜிமினுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது, காலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கு. அப்படியே ஆட்டிக்கிட்டே தான் உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ஒரு மாதிரி தான் ரேஸ் ஆகிட்டுருக்கு. திடீர்னு உங்கள் மனசில் எதுக்கு இந்த மாதிரி மாற்றோன்னு உங்களுக்கு புரியல. ஸோ அப்படியே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜின்னா வந்துட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மட்டும் நிறைய வச்சு கொடுக்குறாரு.
ஜின் என்னதான் ஜின் உங்களுக்கு பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் எனக்கே இவ்வளோ வைக்கிறீங்க. நீ நல்லா சாப்பிட்ணும், பாரு எலும்பு தோலுமா எப்படி இருக்க. போதும் ஜின், எனக்கு தெரியும், என்னை பார்த்துக்க, நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன் வையன், நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ரொம்ப உரிமையாக சொல்கிறாரு. உங்களுக்கும் எதுவுமே சொல்ல முடியல. எல்லாரும் லைட்டாக சிரிக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருதில்ல, சிரிங்க சிரிங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி பிடிஎஸ்க்கு தான் சொல்கிறீங்க. அது அவங்களுக்குமே நல்லாவே புரியுது. சரின்ட்டு எல்லாருமே அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஜிமினுக்கு திடீர்னு புறையிறது, அவர் அப்படியே இரும்புறாரு. அப்போ நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்களா, என்ன நினச்சிங்களோ எந்திரிச்சு ஜிமின் தலையில் தட்டி அவருக்கு கிளாஸில் தண்ணியெல்லாம் எடுத்து நிட்டுறீங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க, திடீர்னு இப்படி பண்ணேன். அப்போ ஜிமினிக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. என்ன இது வயந்தானா அப்படின்ற மாதிரி உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸ் எடுத்து அவருக்கு கொடுக்கறதுக்காண்டியே போயிட்டீங்க. இல்லை நானே குடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிமினி கிளாஸை வாங்கி குடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலே ஆகிறாரு. நீங்கள் ஓகே தானே? நான் ஓகே தான். சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் உக்காண்ட்டு தான் எல்லாரையும் திரும்பி பார்க்குறீங்க. அவங்க எல்லோரும் உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது தான் திடீர்னு நீங்கள் இப்படி பண்ண செயல் அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சி அப்படின்ட்டு புரியுது. அது அவருக்கு பொறியிருச்சா, அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. என் பசங்களுக்கு இப்படி ஆனால் கூட நான் அப்படி தான் பண்ணுவேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு டியாங் சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினை தான் நக்கலாக பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நேற்றெல்லாம் புலம்பிட்டு இப்போ என்னென்னா வயனை கரெக்ட் பண்ணிட்ட போலடா, உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. மற்றவங்க எல்லாருமே லைட்டாக சிரிச்சிட்டு அவங்களோட சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கிட்டு ஜேகே தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. ஸோ அவரோட ஃபேஸை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் அமைதியாக சாப்பிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் கிச்சனுக்கு வரீங்க. அங்கே ஜின் தான் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன ஜின் பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை, மூணு சரியாக சாப்பிடல, அதனால தான் அவளுக்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவளுக்காண்டி மட்டும் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை வையன், ஒன்றும் வேணாம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுக்கணுமா? எதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்? நேற்று தான் உங்களுக்கு கோல்ட் ஆகிடுச்சில்ல, நீங்கள் தான் தும்பிட்டே இருந்தீங்களே. ஐயோ அது நேற்று, இன்றைக்கி கிடையாது, இன்றைக்கி நான் நல்லா தான் இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜின் வெங்காயம் தான் கட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நீங்கள் இப்போ அதை பிடிங்க வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. சரின்ட்டு ஜின்னும் அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் ஜின் என்ன வயன்? இல்லை உங்ககிட்ட நான் உனக்கு கேட்கணும். கேளுங்க. அது ஜிமினை பற்றி சொல்லுங்கள். என்ன? இல்லை நான் அவரை கொஞ்சம் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதனால் அவர் எனக்கு பிடிக்கல தான். ஆனால் இப்போ கொஞ்சம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, அதனால தான் கேட்குறேன். ஓ நீயே அவனை தப்பாலாம் நினைக்காத, அவன் நிஜமாகவே ரொம்ப நல்லவன். அவன் பண்ணுறது நிஜமாகவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் அவன் அப்படி பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவனுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் அவன் இப்படி நடந்துப்பான். மற்றவங்க கிட்டலாம் அவன் லிமிட்டாக தான் இருப்பான். ஒன்று அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் அவன் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிறான். மற்றபடி ஒன்றும் இல்லைவன், நீ தப்பாலாம் நினைக்காத, அவன் நிஜமாகவே ரொம்ப நல்லவன். அவன்கிட்ட பழகி பார்த்தா மட்டும்தான் உனக்கு அவனோட கேரக்டரை பற்றி நல்லா தெரியும். ஸோ நீ அவங்ககிட்ட கொஞ்சம் பேசு, உனக்கே புரிய வரும். அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்ருக்க. நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்ருக்கிறத ஜேகே வெளிலேருந்து கேட்டுட்டாரு. என்ன இவளுக்கு தான் ஜிமினை பார்த்தாலே கொஞ்சம் பிடிக்காது, இப்போ நான் ஜிமினை பற்றி விசாரிக்கிறா. ஒரு மாதிரி இன்றைக்கி டைனிங் டேபிளில் கூட ஜிமினை பற்றி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறா. என்ன இவளுக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சா என்ன அப்படின்ட்டு நான் ஜேகே மைண்டுக்குள்ளே ஓட்டிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு பிளேட்டை வச்சுட்டு கை கழுவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஜேகே வர்றது போகிறத நீங்கள் பார்க்குறீங்க தான், ஆனால் ஜேகே திரும்பி உங்களை ஒரு தடவை கூட பார்க்கல. அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஸோ நீங்களும் அந்த வருத்தத்தோடையே அப்படியே கட் பண்ண ஐயோ என்னாச்சு வயன் அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் உங்கள் கையை கட் பண்ணிக்கிட்டீங்க, அங்கே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஐயோ இதுக்கு தான் சொன்னேன் எதுவுமே பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு. சொல்கிற வச்சு கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்ட்டு அவர் எதுவுமே யோசிக்காமல் அவங்க கையை எடுத்து அப்படியே லிப்ஸில் வச்சுட்டாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. ஜின் உங்கள் கையிலேருந்து அந்த ரத்தத்தை அப்படியே சிப் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் நேரம் அப்படியே அவர் லிப்ஸ்லேயே தான் வச்சிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு கூட புரியாமல் ஜின்னியாக பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் உங்கள் கையை எடுத்துகிட்டு இப்போ பிளட் ஸ்டாப் ஆகிடுச்சு, இருவாய் நான் வரேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே போயிட்டு ஒரு பேண்டேஜ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் போட்டு விட்றாரு. அதுக்கப்புறம் தான் ஜின் உங்களை நிமிந்தே பார்க்குறாரு. நீங்கள் இன்னும் அந்த ஷாக்கோட அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு வயன்? அது அது வந்து நீங்கள் என் கை அப்படின்ட்டு நீங்கள் திணறிட்டே சொல்ல ட்ரை பண்ண. அப்போ தான் அவருக்கு புரியுது. அது அது சாரி வயன், ஏதோ ஒரு அவசரத்தில் பதட்டத்தில் அப்படி பண்ணிட்டேன், ஐ எம் சாரி. பரவாயில்ல அப்படின்ட்டு உங்களுக்கும் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே கட் பண்ண போகிறீங்க. இல்லை வயன் நீ பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ இது ஒன்றும் இல்லை, சின்ன காயந்தான்,
இது சின்ன காயமா உனக்கு அப்படின்ட்டு அவர் அப்படியே வந்து உங்கள் கையில் அந்த கத்தியை வாங்கிட்டு நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு உங்களை அனுப்பி வைக்கிறாரு. நீங்களும் சரின்ட்டு அப்படியே வெளில வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தான் ஜின் அப்படியே அவர் வெஜிடபிள்ஸை கட் பண்ணிவிட்டு சிரிக்கிறாரு. ச்சே, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, வயன் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே அதை பற்றியே யோசிச்சுட்ருக்காரு. இங்கிட்டு நீங்கள் என்னடா இது, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பண்ணுறாங்க, என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சிட்டே வர, ஏன் வயன் இங்கே வா அப்படின்ட்டு ஜேஹோப் கூப்பிட, ஜேஹோப் தான் வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் போக, அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்துட்டு கொஞ்சம் பேசிட்டு மூவி பார்க்குறது அப்படின்ட்டு 2 பேரும் ஜாலியாக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜேஹோப் கிட்ட சிரித்து பேசுகிறது இங்கே ஒரு ஆள் பார்த்து கடுப்பாயிட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். ஜேகே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படி கீழே பார்க்க, நீங்களும் ஜேஹோப்போ பக்கத்தில் உட்காந்து நல்லா சிரித்து ஒன்றா க்ளோஸாக கொஞ்சம் பேசிகிட்ருக்கீங்க. அதை பார்க்க ஜேகேக்கு தான் செம்ம கடுப்பாகுது. என்னவா நம்மளை பார்த்தா ஸ்மைல் பண்ணுறா, ஒரு மாதிரி சிரிக்கிறா, ஆனால் என்கிட்ட பேச மட்டும் அவளுக்கு தைரியம் இல்லையா, ஆனால் ஜேஹப் கிட்ட மட்டும் எப்படி ஒன்றா உட்காந்து எப்படி பேசிகிட்ருக்கா அப்படின்ட்டு அவருக்கு செம்மையாக எரியுது. ரொம்பவே பொசிசிவாக வர்றாரு ஜேஹப் கிட்ட உட்காந்து நீங்கள் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது. இதுக்கு மேலே இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. அப்போ நீங்களும் ஜேஹப்பும் பேசிகிட்டு இருக்கும்போது, ஜேஹப் வயன் நான் உன்ட்ட ஒன்று கேட்கட்டா? சொல்லு. என்ன ஜேஹப்? அது அது வந்து என்ன, சீக்கிரம் சொல்லு. இல்லை, நான் உன்கிட்ட உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னான். அதுவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நீ என்ன சொல்லுவ, என்ன ரிப்ளை பண்ணுவ அப்படின்ட்டு கேட்க நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. எனக்கு புரியல, என்ன சொல்கிற? இல்லை வயன், என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து வயன் நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொன்னால் நீ என்னை அக்செப்ட் பண்ணுவியா அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி கேட்டுட்ருக்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. நீங்கள் அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க ஆன்சர் சொல்ல முடியாமல். ஜெஹோப் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு சென்டரில் கரடி பூந்த மாதிரி டேயாங் வராரு. ஐயோ, இவனா நல்ல சமயத்துக்கு வந்துட்டானே அப்படின்ற மாதிரி தான் ஜேஹப் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. டேயாங் வேணும்னே தான் வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பார்க்குறீங்க டிவியில்? மூவி ஜேஹோப் போட்டிருந்தாரு. ஓ அப்படியா, வாங்க நம்மளாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு டேயாங் மூவி ஆன் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இது தாண்டா சான்ஸு அப்படின்ட்டு நீங்களும் ஜேஹோப் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் பண்ணாமல் நீங்கள் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ஜேஹோப்புக்கு தான் கடுப்பாக இருக்குது. இவன் என்ன சொல்ல வந்திருப்பா, இவன் தான் வேணும் வந்து கெடுத்து விட்டுட்டான் அப்படின்ட்டு டேயாங்கை பார்த்தா முறைச்சிட்டு இருக்காரு. அப்போ டேயாங் சிரிச்சிட்டு, இதான் சான்ஸ்னு வயனை கரெக்ட் பண்ண பார்க்குறியா, அதுக்கு நான் விடுவேனா, ஃபஸ்ட்டு வயன் என்னையை தான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் நக்கலாக சிரிச்சிட்டு மூவியை கண்டினியூ பண்ணுறாரு. ஜேஹோப்க்கு அதுக்கப்புறம் மூவி பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் எழுந்திரிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டார். அது டேயாங்க்கு வசதியாக போச்சு. அப்பாடி இப்போ நானும் வயனும் மட்டும்தான் தனியாக பார்க்க போகிறோம், நாமளும் ஒரு விட்டை போடுவோம் அப்படின்ட்டு பேசலான்னு டேயாங் வர, அம்மா அப்படின்ற மாதிரி மூன் கத்திட்டே வரா. மூன் நீயா, என்ன வாங்கம்மா நம்ம கார்டனுக்கு போகலாம், அங்கே ஃபுல்லு ஃப்ளவர்ஸாக இருக்குது, நம்ம அங்கே போய் விளாட்லாம், நல்லாயிருக்கும். அப்படியா அப்படின்ட்டு நீங்களும் மூன் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டீங்க. இப்போ டேயாங்க்கும் செம்ம கடுப்பாக இருக்குது. ச்சே, மூன் வந்து கெடுத்துட்டாலே, நம்ம எல்லாம் வயன்கிட்ட பேசி கொஞ்சம் க்ளோஸ் ஆகியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கும் கடுப்பாயிட்டு அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ நீங்களும் அப்படியே மூன் கையை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் கார்டன் கிட்ட தான் வரீங்க. அங்கே நம்ஜுன் தான் எல்லா பிளான்ஸுமே பார்த்து டேக் கேர் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் வந்துட்டு அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, அப்போ தான் நம்ஜுன் திரும்பி பார்க்குறாரு. அங்கே தான் சோஃபாவில் சுகா உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. நல்லா தான் இருக்குல்ல வயன், இதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு பிளான்ட்டாக நட்டு வைப்போம் எங்களோட பர்த்டேக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ ஃப்ளவர்ஸும் சேர்ந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஃப்ளவர்ஸும் உங்களோட பர்த்டேக்கு நட்டு வச்சதா? ஆமாம் வயன், எங்கள் 7 பேருக்கும் 7 பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நட்டு வைப்போம். ஸோ அதனால தான் இப்படி இவ்வளோ பெரிய அழகான கார்டனாகவே மாறிடுச்சு. ஓ அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ மூன், அப்பா என்னடா? இல்லை, அம்மாவோட பர்த்டேவும் கிட்டட்டு தானே வந்துச்சு, ஸோ அவங்க பர்த்டேக்கும் நம்ம நட்டு வைக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் மினி, யூனா, டேட்டே அவங்க எல்லாருக்கும் பர்த்டே வரும்போதும் நம்ம நட்டு வைக்கலாம், ஓகேவா? ஓகே, அப்போ நட்டு வச்சு ஒரு காடவே மாற்றிடலாமா அப்படின்ற மாதிரி சுகா சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்பா சரிடா செல்லம், நட்டு வைக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு நம்ஜுன் சொல்ல அதுக்கப்புறம் மூன் சிரிக்கிறா. அப்போ நம்ஜுன் அவரோட சர்வெண்ட் அங்கே வேலை பார்ப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டு ஒரு பிளான்ட் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அவங்களும் போயிட்டு ஒரு பிளான்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. எதுக்கு நம்ஜுன்?
அதான் உங்கள் பர்த்டே முடிஞ்சிச்சுல, ஸோ நீங்களே நட்டு வைங்க இந்தாங்க அப்படின்ட்டு நம்ஜன் கொடுக்க உங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அப்படியே நீங்கள் அந்த பிளான்ஸை எடுத்துகிட்டு போய் அப்படியே அங்கே நம்ஜன் ஃபஸ்ட்டே உங்களுக்காண்டி தோண்டி வச்சுருக்காரு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே நட்டு வச்சு அதை அழகாக க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம ரிஃப்ரெஷிங்காக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது அதை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக அதை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி சிரிக்கிறீங்க. நம்ஜன் உங்கள் ஸ்மைலை பார்த்துட்டு, வயன் நீங்கள் ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க, தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்களே வெக்கப்பட்டு சொல்ல, வயன் நீங்கள் ரொம்ப அழகாக சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு பின்னாடிலேருந்து சுகவாக சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே மறுபடியும் வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. சரி வயன், நீங்கள் என் கூட ஸ்டூடியோக்கு வரீங்களா? என்ன ஸ்டூடியோக்கா? என்ன ஸ்டூடியோ? அது என்னோட மியூசிக் ஸ்டூடியோ. ஸோ நான் இன்றைக்கி அங்கே போகிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் தான் எப்போ பார்த்தா வீட்டிலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கள. ஸோ அங்கே வாங்க, அந்த மாதிரி ஸ்டூடியோலாம் எப்படி ஒர்க் ஆகும் நீங்கள் பார்த்தது இல்லைல்ல, இன்றைக்கி வந்து பாருங்களேன் அப்படின்ட்டு சொல்ல, ஓகே நான் வரேன். அப்போ சுகாவும் ஓகேன்ற மாதிரி சொல்ல, அப்போ கரெக்டாக ஜின் கையில் சாப்பிடோட அங்கே வந்துட்டுருக்காரு. 3 கண்டி தான் சாப்பிட எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. வையன் நல்லது தான், நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும், நீங்கள் சுகா கூட போயிட்டு வாங்க. அவன் என்னமோ கிட்டுட்டு தான் வீட்டில் இருக்கான், இல்லைனா எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டூடியோவை கட்டிக்கிட்டே அழுவான். நைட்டு கூட வீட்டுக்கு வர மாட்டான், அங்கேயே பாய் விரித்து படுத்து தூங்கிடுவான். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஆள் இந்த சுகா அப்படின்னு மாதிரி சிரிச்சிட்டே சொல்லிட்டு வராரு. நம்ஜனும் கரெக்டு தான், சுகா ரொம்பவே டெடிக்கேட்டட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் போய் சோஃபாவில் உட்கார, மூன் உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்குன்னா செல்லம் வந்து சாப்பிடு அப்படின்ட்டு ஜின் சொல்ல, ஸோ மூணும் சிரிச்சிட்டே ஃப்ரைட் ரைஸா அப்படின்ட்டு போகிறா. ஸோ ஜின்னும் அதுக்கப்புறம் அவளை ஆட்டாட வச்சுக்கிட்டே அவளுக்கு ஊட்டி விட்டுட்ருக்காரு. நீங்களும் அதுக்கப்புறம் சுகாவும் கொஞ்ச நேரத்துலேயே ரெடி ஆகிட்டு அங்கேருந்து சுகாவோட ஸ்டூடியோவுக்கு கிளம்புறீங்க. ஸோ போகிற வழியில் நீங்களும் சுகாவும் கொஞ்சம் பேசிக்கிறீங்க. அவர் அவ்வளோவெல்லாம் பேசல, கொஞ்சம் லிமிட்டாக தான் பேசுகிறாரு. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் என்னன்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டே அதுக்கப்புறம் அவரோட ஸ்டூடியோக்கு போய் சேர்ந்துட்டீங்க. அந்த ஸ்டூடியோ அவ்வளோ பெருசாகவும் இல்லை, அவ்வளோ சின்னதாகவும் இல்லை, பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பிளேஸ், ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு தான் உள்ளே போகிறீங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரையும் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃபோன்லேயும் டிவிலையும் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. நேரடியாக பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்க, நீங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டே இருக்க. சுகாவும் எதுவுமே சொல்லாமல் உங்கள் பக்கத்துலேயே தான் பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு, ஆமாம் சுகா, நீங்கள் என்ன என் கூடயே சுற்றிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வேலை இல்லையா? அது வந்து அப்படின்ட்டு சொல்ல வரும்போதே, சார் வந்துட்டிங்களா, வாங்க சீக்கிரம் வாங்க, ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த ஒர்க்கெல்லாம் நம்ம இன்றைக்கி முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு சுகா கிட்ட சொல்ல, சுகாவும் அப்படியே திரும்பி உங்களை தான் பார்க்குறாரு. போங்க சுகா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயோ ஒரு பிளேஸில் உட்காந்துட்டீங்க. அப்போ சுகாவும் சரின்ட்டு அவர் போயிட்டு அவரோட ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட சாங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற செஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் அதை ஒரு கண்ணாடி வழியாக பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த சைடு தான் உட்காந்துருக்கீங்க, அந்த சைடு அந்த கண்ணாடிக்கு அந்த சைடு தான் சுகா அவரோட சாங்ஸ் எல்லாம் பாடிட்டுருக்காரு மைக்குக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவர் செம்மையாக பாடுறாரு. நீங்கள் செம்மையாக போடுறதில்ல அப்படின்ட்டு அப்படி இன்ஸ்பயர் ஆகி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு தூக்கம் வந்துடுது. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் அதையே பார்த்துட்ருக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் அப்படியே அந்த சோஃபாவில் படுத்து நீங்கள் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் சுகா, ரொம்ப நேரம் ஆச்சோ என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்குறதுக்காண்டி சுகா நீங்கள் உட்காந்துட்டு இருந்த ரூம்குள்ளே வராரு. அங்கே தான் நீங்கள் நல்லா சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களே. ஸோ பார்த்துட்டு, ஐயோ தூங்கிட்டாங்களா அப்படின்ட்டு அவர் அப்படியே கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சோஃபா பெருசாக தான் இருக்குது, நீங்கள் ஏன் அப்படி தூங்குறீங்க அப்படின்ட்டு அவர் பார்க்கும்போது தான் ஏசி ஆனாக இருக்கா, ஸோ அதனால தான் உங்களுக்கு குளிர்தோ அப்படின்ட்டு ஏசியை கம்மி பண்ணிவிட்டு அங்கேருந்த ஒரு துணியை எடுத்து உங்கள் மேலே அப்படியே போற்றி விடுறாரு. நீங்களும் அப்படியே தூங்கிட்டு இருக்க உங்கள் முன்னாடி இருக்க சோஃபாலேயே அவர் உட்காந்துட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களை அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் அப்படியே பேபி மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க, ரொம்ப இன்னோசென்ட்டாக ஒரு மாதிரி அப்பாவி மாதிரி தூங்கிட்டுருக்கீங்களா. ஸோ அவர் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது உங்கள் ஹேர்ஸ் அப்படியே உங்கள் ஃபேஸ் முன்னாடி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சுகா அதை புரிஞ்சுட்டு அப்படியே உங்கள் கிட்டே வராரு. உங்கள் கிட்டே வந்து அப்படியே நீல் டவுன் போட்டு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கையை பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஹேர்ஸை அப்படியே உங்கள் காதுக்கு பின்னாடி அப்படியே விளக்கி விட்டுட்ருக்காரு. அப்போது நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க. நீங்கள் சுகாவை தான் பார்க்க, சுகாவும் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள், சாரி சுகா, நான் ஏதோ அசதியில் தூங்கிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஐயோ வயன், எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லை அது சரி, ஓகே, நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இல்லை சுகா, அதெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களோட ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா? அது சொல்லலாம் தான் வந்தேன்.
இன்றைக்கி இந்த ஒர்க் முடியாது, இந்த நைட்டெல்லாம் ஃபுல்லு நான் இங்கே தான் உட்காந்து வேலை பார்க்கணும். ஸோ அதனால் நீங்கள் என்னோடய காரில் வீட்டுக்கு கிளம்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே செட் ஆகாதுன்னு நல்லா புரியுது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்போ நீங்கள், ஐயோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க வயன். ஓகே சுகா அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் சுகாவோட காரில் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. சுகாவோட டிரைவர் தான் கார் ஓட்டிகிட்ருக்காரு. நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே வெளியே பார்த்துட்ருக்கீங்க. என்ன நம்மளுக்கு ஏன் இப்படி ஃபீல் ஆகுது, நம்ம என்ன நினைக்கிறோன்னு நம்மளுக்கே புரியலையே, இது எந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்றது நீங்கள் யோசிச்சுட்ருக்கிறது மெம்பர்ஸை பற்றி தான். ஏன்னா நீங்கள் சுகா கிட்ட இப்போது நடந்த இன்சிடெண்ட்டில் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் செம்மையாக ரேஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே சுகாவே தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நம்ஜுன் கூட நீங்கள் ஒன்றா அந்த பெட்ஷீட்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்போ கூட உங்களுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் செம்மையாக ரேஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜேகே உங்களை பற்றி ரொம்ப அக்கறைப்படுறாரு. அவர் உங்கள் மேலே அக்கறைப்பட்டு உங்களுக்காண்டி அவ்வளோ பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறமா இன்றைக்கி மார்னிங் டேயாங் உங்களுக்கு ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி தெரிஞ்சார். அவர் அப்படியே நீங்கள் அட்மையர் பண்ணி தான் ரசித்து பார்த்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறமா ஜேஹோப் உங்ககிட்ட இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் ஏதாச்சும் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டார்னா அப்போ கூட உங்களுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட் துடிக்கும். அதுக்கப்புறம் ஜின் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவ்வளோ பதறாரு, உங்களை ரொம்ப டேக் கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பிடிக்கல தான், ஆனால் இப்போது அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது செம்ம ஹார்ட் பீட்டாக துடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த டைனிங் டேபிளில் உங்கள் பக்கத்தில் உட்காரும்போது கூட உங்களுக்கு செம்மையாக ஹார்ட் பீட் துடிச்சிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களை ஸ்டெப்ஸில் உங்களை காப்பாற்றும் போது கூட ஹார்ட் பீட் உங்களுக்கு செம்மையாக தான் துடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இது எந்த மாதிரி ஃபீலிங்னே புரியல. எல்லோரையுமே நம்மளுக்கு ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கு தான், ஆனால் இது எந்த மாதிரி ஃபீலிங்னு எனக்கு புரியலையே. லவ்வாக இருந்துச்சுன்னா அது ஒருத்தர் மேலே மட்டும்தான் வந்திருக்கணும், ஆனால் இது எந்த மாதிரி ஃபீலிங்னே புரியலையே. ஒரு வேளை அவங்க எல்லாருக்கூடையும் நான் இருந்தனால எனக்கு இந்த மாதிரி இருக்கா, இல்லைனா மினி டே குக்கி அவங்க எல்லாரையுமே அவங்க ரொம்ப அக்கறை எடுத்து டேக் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களே, அதனால நம்ம மனசு அவங்கக்கிட்ட தடுமாறுதா, இல்லை இது வேறு ஏதாச்சுமா அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே செம்ம குழப்பமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை நீங்களே குழப்பிக்கிட்டு தான் அப்படியே காரில் உட்காந்துட்டு வெளில ஒரு மாதிரி பார்த்துட்டே நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்கள் குழப்பம்லாம் தீருமா, உங்களுக்கு பிடிஎஸ் மேலே இருக்கிறது எந்த மாதிரி ஃபீலிங் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு புரியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.